தென்காசி மாவட்டம் வடகரை நெல் கொள்முதல் நிலையத்தில் மணல் குவியல் போல் நெல் கொட்டி கிடப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான தகவல்கள். தென்காசி மாவட்டம் வடகரை நெல் கொள்முதல் நிலையம் குறித்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சமூக வலைதள பிரிவு நெல் மூட்டைகள் அங்கே மணல் குவியல் போல கொட்டி கிடக்கக்கூடிய காட்சியை பதிவு செய்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அது பற்றி கேள்வி எழுப்பினால் அரசு மண் குவியல் தான் அது கட்டுமானத்திற்காக வைத்துள்ளோம் என்று கூட சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் திமுக அரசு மீது களங்கம் கற்பிக்க எதிர்க்கட்சி தலைவர் தான் நேற்று இரவு நெல்லை கொண்டு வந்து கொட்டி சென்றிருக்கின்றார் என்று கூட சொல்லுவார்கள் போல என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தென்காசி மாவட்டம் மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலும் கூட நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சொந்தமான கிடங்கிலே நெல் இறக்குவதற்கு போதுமான தொழிலாளர்கள் இல்லாமல் 5 நாட்களாக நெல் மூட்டைகளுடன் லாரிகள் காத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுகவினர் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக விவசாயிகள் மீதான நலனோடு எதிர்க்கட்சி தலைவர் இதையெல்லாம் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விடுகின்றார் என்று முதலமைச்சர் கூறுகின்றார். முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மக்களின் கஷ்டங்கள் எல்லாம் போலியானதாகவும் பொய்யானதாகவும் தெரிகின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்று விவசாயிகளை பார்க்க முடியாமல் பைசன் என்கின்ற திரைப்படத்தை பார்த்துவிட்டு எக்ஸ் தளத்தில் ரிவ்யூ எழுதிய முதலமைச்சருக்கு விவசாயிகளின் வலிகளும் வேதனைகளும் எப்படி புரியும் என்றும் அவர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.